குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 3.8 லாஸ்ட் சம் 6th சம் பார்க்க போகிறோம். ஃபேக்டரைஸ் த பாலினாமியல் யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சம்மை எடுத்துக்கோங்க. பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாமா? நம்ம ஜென்ரலாக என்ன செஞ்சுக்கிடுவோம், பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 10x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. பி ஆஃப் 1 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 0 வருதான்னு செக் பண்ணுங்கள். வரல அப்படின்னா -1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போவும் 0 வரல அப்படின்னா அதுக்கப்புறம் 2, அப்புறம் -2. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரில் வந்துடும். மோஸ்ட்லி சம் அப்படி தான் இருக்கும், 99% ஆஃப் சம்ஸ். ஸோ முதல்ல நம்ம இப்போ இங்கே பி ஆஃப் 1 என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அப்போது 1 க்யூபோட வேல்யூ வந்து 1 தான். 10 × 1, எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணால் 1² ஸ்கொயரோட வேல்யூவும் 1 தான். 1 கூட 10 மல்டிப்ளை பண்ணாலும் -10. 1 × -10 -10. அப்புறம் -1 ப்ளஸ் 10. இப்போது +1ம் -1ம் கேன்சல் ஆயிரும், +10ம் -10ம் கேன்சல் ஆயிரும். 0 வந்துருச்சு. சூப்பர். இப்போ 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போதே என்ன கிடச்சிருச்சு? 0 கிடச்சிருச்சு. அப்படின்னா எக்ஸ் -1 வந்து ஒரு ஃபேக்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 0 கிடச்சா எக்ஸ் -1 வந்து இங்கே 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் -1 தான். எக்ஸ் -1 இஸ் த ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு, இதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியண்ட் என்ன? 1 -10 -1 10. ஓகேவா? இப்போது மறுபடியும் அதே 1 வச்சு என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே இல்லை 0 போட்டுக்கணும். 1லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 1. இப்போ இந்த 1ஐயும் இங்கே இருக்கிற 1, இந்த 2 1ஐயும் என்ன செய்யுங்க? மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 1, அதை இங்கே எழுதுங்க. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், -9. இந்த -9ஐயும் இங்கே இருக்கக்கூடிய 1ஐயும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -9. இப்போ இந்த 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், -10 கிடைக்கும். சாரி, ஆட் பண்ணணும். இப்போ 1ஐயும் -10ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -10. கண்டிப்பாக இந்த இடத்துல 0 தான் கிடைக்கும். ஏன்னா 1 தான் எக்ஸ் -1 ஃபேக்டர்னு பார்த்துட்டோம். அப்போ 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது கடைசி ஸ்டெப் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போது இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. ஸோ இது என்ன? -10 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது x² டேர்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கிடச்சிச்சு? -1 +1 -9 -10. இதை வச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா x² -9x -10. இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் -10 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -9 கிடைக்கணும். அந்த 2 நம்பர் என்னென்னு நம்ம தான் என்ன செய்யணும்? கெஸ் பண்ணணும். அப்போது 10 - 1. ஓகே, ரைட், கரெக்டாக பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போது +1 -10. இப்போ பாருங்கள், 10ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 10லேருந்து 1 கழிங்க, 9. பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். அப்போ இப்போ ஃபேக்டர்ஸ் என்னலாம்? x -10 and x + 1. ஆல்ரெடி என்ன கிடச்சிச்சு? x -1 இஸ் த ஃபேக்டர். இந்த 3 தான் ஃபேக்டர். x -10, x + 1, x -1. தட்ஸ் ஆல். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ.